வெல்கம் டு மை சேனல் இந்து லெக்சர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பர்சன்டேஜ். அதாவது பர்சன்டேஜ் ப்ராப்ளம்ஸ், அதோட ரோல் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், தென் பேசிக்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் சால்விங், அப்புறமா சம் ஷார்ட்கட் மெத்தட்ஸ், இது வந்துட்டு ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அப்புறமா ஃபாஸ்ட் சால்விங் பை மைண்ட் கேல்குலேஷன், நம்ம மைண்டில் எப்படி கேல்குலேட் பண்ணுறது, அப்புறம் சம் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரோல் அண்ட் ஆப்டிடியூட் செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப்டிடியூட் செக்ஷனில் கண்டிப்பாக ப்ராஃபிட் லாஸ், சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் வந்து அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸில், அப்புறம் டைம் டிஸ்டன்ஸ் ஒர்க், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் எப்போவுமே பர்சன்டேஜுங்கிறது ஒரு பார்ட்டாட்டு இருக்கும். நம்ம ஈஸியாக ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டோன்னா நம்ம வந்து ரொம்ப நிறைய டைம் மிச்சப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பேசிக்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் சால்விங் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் டிவைடட் பை 100. அந்த பர்சன்டேஜை நம்ம ரிமூவ் பண்ணால் கண்டிப்பாக டிவைடட் பை 100 யூஸ் பண்ணணும். எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு, எக்ஸ் பர்சன்டேஜ்னால் என்ன? எக்ஸ் பை 100 ஆஃப் ஒய் மீன்ஸ் இன்டூ ஒய். இப்போது இந்த எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அப்படின்ற டேர்ம் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸில் நிறைய இடத்துல நாம் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி சில ப்ராப்ளம்ஸுன்னு இல்லை, நிறைய ப்ராப்ளம்ஸில் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்மேட் வரும். அப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறது கற்றுக்கிட்டிங்கன்னா சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எக்ஸ் பர்சன்டேஜ் பதில் நம்ம 10% அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை 10/100 அப்படின்னு எழுதலாம். நம்ம கேன்சல் பண்ணும்போது 1/10 கிடைக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது 10% ஆஃப் 500, அதை எப்படி எழுதலாம்னா 10 டிவைடட் பை 100 இன்ட்டு 500. நான் நம்ம 0 கேன்சல் பண்ணும்போது 10 × 5 50 கிடச்சிருது. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு சிம்பிள் சால்விங் மெத்தட். ஓகேங்களா? இதுதான் நம்ம ஸ்கூல் லெவலில் எப்போவுமே படிச்சிருப்போம். ஸ்கூல் லெவலில் ஓகே, திஸ் இஸ் இனஃப். ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் எங்கிட்ட கேட்டால் திஸ் இஸ் நாட் இனஃப். பிகாஸ் இது வந்துட்டு ரொம்பவே டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். இப்போ வந்து நமக்கு சிம்பிளாக 10/500ன்னு இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம போட்டுட்டோம். இப்போ இதே இடத்துல ஒரு டெசிமல் பாயிண்ட் வந்திருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய நம்பர் வந்திருந்தாலோ நம்மளுக்கு இந்த மாதிரி கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறது டைம் கன்சியூமிங். இதுக்கே நம்ம 5 minutes 10 minutes 15 minutesன்னு எடுத்தோன்னா டெஃபினெட்லி வி வில் ரன் அவுட் ஆஃப் டைம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஒரு 4 to 5 செகண்ட்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ வி ஹாவ் டு திங்க் ஸ்மார்ட். ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட்ஸ். இது வந்து ஷார்ட்கட்ஸ், ட்ரிக்ஸ், டிப்ஸ் எப்படி வேணால் சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா 100% அப்படின்றது ஒரு ஃபுல் அமௌண்ட். ஓகே, இப்போ வந்து 250 அப்படின்னு இருக்குன்னா அதோட 100% 250 தான். ஓகே, அப்போ 100%ன்றது ஃபுல் அமௌண்ட். அப்போ 50%ன்றது என்னது? அந்த ஃபுல் அமௌண்ட்டோட ஹாஃப் தான் 50%. ஐ மீன் 100%ஓட பாதி 50%. சேம் 50%ஓட பாதி 25%. ஓகே, இப்போ 100, 50, 25 கிளியர். நவ் 10%க்கு வரலாம். 10%ஐ எப்படி எழுதலாம்? as I said 10 டிவைடட் பை 100. ஓகே, 0 கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 1/10 வரும். 1/10 எப்படி எழுதலாம்? 0.1. இதுலேருந்து என்ன தெரியுது? இப்போ நம்மளுக்கு 10%ன்னு கொடுத்தாலே we have to place a decimal point before ones place. ஓகே, ஒன்ஸ் பிளேஸ் அப்படின்றது என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு நம்பர், ஒரு 4 digit நம்பர் எடுத்துக்கலாம். 555ன்னு எடுத்துக்கிறேன். இது 1s 10s 100, இது 1000. இதெல்லாம் நம்ம ஸ்கூல் லெவலில் படித்தது தான். இதில் இந்த லாஸ்ட் 5 இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒன்ஸ் பிளேஸ். டெசிமல் பாயிண்ட் பிஃபோர் ஒன்ஸ் பிளேஸ்னால் மீனிங் என்ன? அந்த 5க்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வைக்கணும். ஸோ 10% ஆஃப் 5555 இஸ் ஈக்குவல் டு 555.5. ஓகே, 10%னால் நம்ம ஒன்ஸ் பிளேஸுக்கு முன்னாடி ஒரு டெசிமல் பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 10% முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம 10%ன்றது ஒரு சம் அமௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நாம் 5%க்கு வரலாம். வாட் இஸ் 5%? ஹாஃப் ஆஃப் 10%. 10% சம் அமௌண்ட் இருக்குது, அதோட ஹாஃப் தான் 5%. இதுவும் வந்து கிளியராக இருக்கும். ஓகே, நான் 1%க்கு வரலாம்.
1% என்னது 1/100, that is equal to 0.001. இதை வந்து இப்படி எழுதலாம். இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது, 1% we have to place a decimal point before tens place. ஓகே, இப்போ வந்து டென்ஸ் பிளேஸ்னால் என்னது, நம்ம ஆல்ரெடி 10%க்கு பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு 4 டிஜிட் நம்பர் எடுத்துக்கலாம். நான் சேம் 5555 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 1s, 10s, 100,000 நம்மளுக்கு தெரியும். இது 1s பிளேஸ், இது வந்து 10s பிளேஸ். ஓகேயா? ஸோ இந்த 10s பிளேஸில் இருக்கிற நம்பருக்கு முன்னாடி we have to place a decimal point. Now 1% of 5555 is equal to 1s, 10s, அதுக்கு முன்னாடி 10s பிளேஸில் இருக்க 5 முன்னாடி we have to place a decimal point. So the answer is 55.55. This is 1% of 5555. Okay, எல்லாம் கிளியராக இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ 100%, 50%, 25%, 10%, 5%, 1%, இவ்வளோமே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகேயா? இப்போ சம் எக்ஸாம்பிள்ஸ். 100%ங்கிறது ஃபுல் அமௌண்ட்டை மறக்கக்கூடாது. நவ் 50% ஆஃப் 300 அதை எப்படி எழுதலான்னு பார்த்தா, 300ங்கிறது 100%, அதோட பாதி 50%. ஸோ 50% ஆஃப் 300 இஸ் 150. ஓகேயா? நவ் ஆன்சர் இஸ் 150. ஓகே, இப்போ நாம் வந்துட்டு 50%. ஓகே, நெக்ஸ்ட்டு 25%க்கு வரலாம். ஓகேயா? 25% ஆஃப் 300 என்னது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுது. இதோட 50% 150. அப்போ 25%னா அதோட பாதி. ஸோ 25% ஆஃப் 300 இஸ் 75. ஓகேயா? இது வந்துட்டு கிளியர், வெரி கிளியர். நான் 25 முடிஞ்சது. இப்போ நாம் 10%க்கு வரலாம். ஓகே, 10% ஆஃப் 300 இது வந்து வெரி வெரி சிம்பிள். 10%னா நம்ம என்ன சொன்னோம், we have to place a decimal point before ones place. ஓகேயா? இந்த 300ல் ஒன்ஸ் பிளேஸ் எங்கே இருக்குது, லாஸ்ட் ஒன்ஸ், டென்ஸ், 100. ஸோ இந்த ஒன்ஸ் பிளேஸில் இருக்க ஜீரோக்கு முன்னாடி we have to point a decimal point. ஓகேயா? அவ்வளோதான். Now the answer is 30. 10% ஆஃப் 300 is 30. அது முடிஞ்சது. Now 5%. 5%ங்கிறது என்னது, இன்னும் 10%ஓட ஹாஃப் தான் 5%. ஸோ இந்த 30 அதுதான் 10% நமக்கு தெரியுது. ஸோ அதோட பாதி 15, அதுதான் ஆன்சர். இப்போ 5% கிளியர். நவ் லாஸ்ட் 1%க்கு வரலாம். ஓகேயா? 1% ஆஃப் 300. 1%னால் நம்ம என்ன படிச்சிருக்கோம், we have to place a decimal point before tens place. ஓகேயா? இப்போ 300ல் எது டென்ஸ் பிளேஸ், 300 நம்ம எப்பவும் போல் எழுதி பாருங்கள். லாஸ்ட் இருக்கிறது ஒன்ஸ், அப்புறம் டென்ஸ், அதுக்கப்புறமா ஹண்ட்ரட்ஸ். இப்போ டென்ஸ் பிளேஸுங்கிறது என்னது, இந்த 3க்கு பக்கத்தில் இருக்க 0 தான் டென்ஸ் பிளேஸ். ஸோ we have to place a decimal point before the tens place, which means answer is 3. ஓகேயா? now 50% of 300, 10% of 300, 25% of 300, 5% of 300 and 1% of 300 எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதில் நம்ம ஒன்லி ஸ்டெப்ஸ் இல்லாமல் சால்வ் பண்ண போகிறோம். 50% of 200, 100, which is obvious. ஓகே, 200ஓட பாதி. now 25% means 50%ஓட பாதி 50. now 10% of 200 எவ்வளோன்னு பார்க்கலாம். 10%னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், we have to place a decimal point before ones place. அப்படின்னா 20.0, அதை வந்து நம்ம 20ன்னு எழுதலாம். ஓகே, நான் 5%க்கு வரலாம். 5%னால் என்ன, 10%ஓட half amount. 10% 20, so 5% means 10 ஆப்வியஸாக. அப்புறம் 1%க்கு வரலாம். 1% of 200 என்னது, we have to place a decimal point before tens place, which means we have to place a point after 2, which is 2.00, so 2. We have to try solve within 5 seconds. okay, இப்போ நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கேன். இதோட ஆன்சர்ஸ் வந்துட்டு நம்ம மேலே யூஸ் பண்ண மெத்தட்ஸ் வச்சு உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகிட்டு ஸ்டெப்ஸ் இல்லாமல் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் உங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க.
வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் டவுட் இருந்தாலும் யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ இன் த கமெண்ட் பாக்ஸ். ஐ வில் ரிப்ளை as soon as possible. ஓகே, நம்ம கிளாஸ் 2ல் ஸ்பிட்டிங், இன்டர்சேஞ்சிங் டர்ம்ஸ், டெசிமல் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி வர சம்ஸ் எல்லாமே வந்துட்டு கிளியராக பார்க்கலாம். இந்த சீரீஸை ப்ளீஸ் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் பற்றி ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஆல்சோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.